விக்கிரமாதித்தன் கதைகள் 40. பலம். முன்கதை சுருக்கம். விக்கிரமாதித்தன் சுடுகாட்டில் இருந்த அந்த பிணமரத்திற்கு மீண்டும் வந்தான். அதில் தொங்கிக் கொண்டிருந்த வேதாளம், மன்னா, நீ மீண்டும் வந்திருக்கிறாய், உன் விடாமுயற்சியை பாராட்டுகிறேன் என்றது. ஆனால் விக்கிரமாதித்தன் மௌனமாக அதை பிடித்து தன் தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான். அப்போது வேதாளம் பேசத் தொடங்கியது. உன் அறிவுக்கு வேலை கொடுக்கும் ஒரு கதையை சொல்கிறேன் கேள் என்று சொல்லத் தொடங்கியது. முன்னொரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டிற்கு நடுவே இருந்த சிறிய ராஜ்யத்தின் மன்னன் தான் உலகிலேயே மிகவும் பலசாலி என்று கர்வம் கொண்டிருந்தான். அவன் தன் தோல் வலிமையை காட்டி பல வீரர்களை போரில் வென்றான். அவனது பலம் அவனுக்கு ஒரு விதமான அகங்காரத்தை கொடுத்தது. ஒரு நாள் ஒரு வயதான ஞானி அந்த மன்னனிடம் வந்தார். அவர் மன்னனிடம், மன்னா, உன் பலத்தை விட மேலானது ஒன்று உண்டு, அதை நீ கண்டறிய வேண்டும் என்று ஒரு சவால் விட்டார். மன்னன் சிரித்துக்கொண்டு, இந்த உலகிலேயே என் பலத்தை மிஞ்சியது எதுவும் இல்லை என்றான். அப்போது ஞானி, அப்படியானால் நாளை மாலைக்குள் இந்த நகரின் எல்லையில் உள்ள ஒரு பெரிய பாறையை கைகள் படாமல் நகரின் மையப்பகுதிக்கு கொண்டு வா, அப்போது நீ பலசாலி என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்றார். மன்னன் மறுநாளே சில வீரர்களுடன் சென்று அந்த பாறையை தள்ள முயன்றான். எவ்வளவோ முயன்றும் பாறை அசையவில்லை. மன்னன் தோல்வியடைந்து களைத்து போனான். அப்போது அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிறிய கயிற்றை கொண்டு வந்து அந்த பாறையில் கட்டினார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இணைந்து ஒரே நேரத்தில் அந்த பாறையை இழுத்தார்கள். அதிசயம் நடந்தது. பாறை மெதுவாக நகர்ந்து நகரின் மையப்பகுதிக்கு வந்தது. இதை பார்த்த மன்னன் அதிர்ச்சி அடைந்தான். ஞானி சிரித்து கொண்டே, மன்னா, தனி மனிதனின் பலம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது ஒரு எல்லையை கொண்டது. ஆனால் ஒற்றுமை என்னும் பலத்திற்கு எல்லையே இல்லை. இதுவே உண்மையான பலம் என்றார். மன்னன் தன் தவற்றை உணர்ந்து தனது அகங்காரத்தை கைவிட்டு மக்களுடன் இணைந்து பணியாற்றினான். கதையை முடித்த வேதாளம், மன்னா, இப்போது சொல், அந்த மன்னன் கொண்ட கர்வத்தை விட மக்கள் காட்டிய அந்த ஒற்றுமை பலம் பெரியதா, இல்லை மன்னனின் தனிப்பட்ட உடல் பலம் பெரியதா? இதற்கு விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறிவிடும் என்று சொல்லிவிட்டு சிரித்தது. விக்கிரமாதித்தன் தயங்காமல், வேதாளமே, தனி மனித பலம் என்பது சில காலத்திற்கு மட்டுமே உதவும். ஆனால் ஒற்றுமை என்னும் பலம் ஒரு தேசத்தையே கட்டி காக்கும். அந்த மக்களின் கூட்டு முயற்சியே உண்மையான பலம், அதுவே சிறந்தது என்று பதிலளித்தான். சரியான விடைதான் விக்கிரமாதித்தா. ஆனால் நீ உன் மௌனத்தை கலைத்தால் நான் உன்னிடமிருந்து தப்பிவிடுவேன் என்று உனக்கு தெரியாதா என்ற வேதாளம் மீண்டும் பிணமரத்தின் உச்சிக்கு பறந்து சென்றது. கதை பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.